வேதாகமத்தில் ஒரு தெய்வ மனுஷனும் கர்த்தரை தொட்டு பார்த்த சரித்திரம் இல்ல. வேதாகமத்தில் பிதாவாகிய தேவனை தொட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி யார் தெரியுமா? இந்த யாக்கோபு தான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நான் உங்களோடு இருந்து இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்போதெல்லாம் வேதத்தில் ஒரு சில வசனங்களை தவறாய் யாராவது போதிக்கும் போது நாங்கள் அதை தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுகிறதில்லை. ஒரு வாலிப ஊழியக்காரர் இப்போதுதான் நான் நினைக்கிறேன் ஊழியத்தில் வளர்ந்து வருகிறார். அவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு வசனத்தை அவர் தவறாய் போதிக்கிறார். அந்த வசனம் தவறாய் போதிக்கப்படும் போது அது முழு வேதத்தில் இருக்கிற எல்லா பகுதியுமே பாதித்து விடும். யாக்கோபு தேவனை தொட்டு பார்த்தான், அவர் தேவனை தொட்டு பார்த்தார் என்று சொல்லுகிறார். எந்த தீர்க்கதரிசியுமே தொட்டு பார்த்ததில்லை. ஆனால் தேவனை தொட்டு பார்த்தார் என்று சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு எரர். அது அப்படிப்பட்ட ஒரு வசனம் கிடையவே கிடையாது. யாருமே தொட்டது கிடையாது, யாரும் பார்த்ததே கிடையாது. ஏனென்று சொன்னால் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில், தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார், தேவனை, பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதே கிடையாது, யாருமே பார்த்ததே கிடையாது. வேத புஸ்தகத்தில் முக்கியமாய் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இது எது வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. அப்படியானால் இது சத்தியம், இது மாறாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள் எல்லாம் அது மாறவே மாறாது. அது நித்திய வார்த்தைகள். அந்த வார்த்தையில் சொல்றார், யாருமே கண்டதில்லை என்னும் போது எப்படி யாக்கோபு மாத்திரம் தொட முடியும்? எப்படி யாக்கோபு மாத்திரம் அந்த இடத்துல ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் எப்படி அந்த இடத்துல இடைப்பட முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாது. இரண்டாவது, பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 20வது வசனம், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னார். அப்படியானால் இது பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் மோசேக்கு. மோசே சொல்லுகிறான், ஒரு பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், நான் வரல, ஒரு தூதனை அனுப்புகிறேன், நீங்கள் எல்லாம் போங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் வர வேண்டும் என்று சொல்லும் போது, ஆனால் உம்முடைய சமூகத்தை, உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும், உம்மை காண வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் கண்டு உயிரோடு கூட இருந்ததில்லை, ஒருவனும் காண முடியாது. அத்தனை பெரிய மகா பிரசன்னத்தில் அத்தனை பெரிய வெளிச்சம் என்று சொன்னால் அது 1000 சூரியனை காட்டிலும் பிதாவாகிய தேவனுடைய முகம் பிரகாசம் உள்ளது. அத்தனை பெரிய சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை ஆளுகிறவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர், அவரே தேவாதி தேவன், தேவனாகிய கர்த்தர், அத்தனை பெரிய மகிமையான தேவன். அவர் சொல்லுகிறார், நான் கடந்து போகும்போது நீ என்னை பின்னாக பார்ப்பாய், என்னுடைய சமூகம் கடந்து போகும்போது. அப்படியானால் தேவனுடைய முகத்தையோ தேவனையோ யாரு கிட்ட நெருங்கவே முடியாது. மோசே சொல்லும் போது சொல்லுகிறார், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்தில், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவரே எழுந்தருளும். இப்ப சொல்றாரு, ஆண்டவர் என்று சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே நீர் எழுந்தருளும், உம்மோடு கூட நாங்கள் நடக்கணும், உம்மோடு கூட நாங்கள் பேசணும், நீர் எழுந்தருளும், எங்களோடு வாங்க, நீங்க இடைப்படுங்க. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் தான் பிதாவாகிய தேவன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். யோவான் புஸ்தகத்தில் இயேசு சொல்லும் போது, நீங்கள் சொல்லுகிறபடி நான் தான் அந்த ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் தேவனுடைய நாமத்தையும் அவருடைய வல்லமையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கு நாம் நம்மை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல யாக்கோபு யுத்தம் செய்கிறார். யாக்கோபு
ஒரு தூதனோடு யுத்தம் செய்கிறார். பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல அவர் என்னன்னா, பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல வெளிப்படவில்லை. அந்த இடத்துல இருக்கிற தூதன் தான். காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு கூட போராடி. பாருங்க, யாக்கோபு பிந்தி போகிறான். ஒரு புருஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப யார் கூட இங்க யுத்தம் செய்கிறார்? யாரோடு கூட யாக்கோபு இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொன்னால், 2 பகுதி இருக்கிறது. இங்கு யுத்தம் செய்கிறது ஒன்று, இன்னொன்று ஜபம். 2 இருக்கிறது. ஒன்று மன்றாடி போராடி ஜபிக்கிறது, ஒரு ஜபம் இங்கு இருக்கிறது. அந்த மன்றாடி போராடி ஜபிக்கிற ஜபம்தான் பிதாவாகி தேவனோடு ஜபிக்கிறார். பிதாவாகி தேவன் அவருக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, ஆனால் போராடுகிறது ஒரு தூதனிடத்துல. ஒரு தூதன் என்று சொன்னால் அநேகர் என்ன நினைக்கிறாங்க, தூதர்னா பெரிய ரெக்கை வைத்து கொண்டு அப்படிதான் இருப்பார். இல்லை, பல வகையான தூதர்கள் இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு ஒரு சில தூதர்களை, யாரிடத்துல யாக்கோபு இந்த இடத்துல யுத்தம் பண்ணினார் என்பதை நான் காண்பிக்கிறேன். இப்போ 2வது நாம் வாசிக்கும் போது ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். பாருங்க, யாக்கோபை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தூதனானவனோடு கூட போராடி. யாக்கோபை குறித்து தான் முந்தின ஒரு 3 வசனங்களும் சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. அந்த 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். இந்த இடத்துல தன்னுடைய பலத்தினால் தேவனோடே போராடினான் என்று சொன்னால், முழு பலத்தோடு கூட போராடி ஜெபிக்கிறான். அந்த இடத்துல ஒரு ஜெபம் இருக்கிறது, முழு ஜெபம் இருக்கிறது. என்னை நீர் ஆசீர்வதியும், என்னை நீர் ஆசீர்வதியும், என்னை நீர் ஆசீர்வதியும், என்னை என்னுடைய சகோதரனுடைய கைக்கு நீங்களாக்கும். ஏனென்று சொன்னால், யாக்கோபே அந்த இடத்துல பயந்து போயிருக்கிறான். அவனுடைய சகோதரனாகிய ஏசாவுக்காக பயந்து போயிருக்கிறான், அஞ்சி இருக்கிறான். அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தூதனை அவன் பிடித்து கொண்டிருக்கிறான். தேவனிடத்துல மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறான். அந்த 4வது வசனத்தை வாசிக்கும் போது, முதலாவது பிதாவாகிய தேவனிடத்துல விண்ணப்பம் செய்கிறான், பரிந்து பேசுகிறான், போராடி ஜெபிக்கிறான். 2வது 4வது வசனம் சொல்லுகிறது, ஓசியா, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். தூதனானவனோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது யாரை நோக்கி கெஞ்சினான்னா, தேவனை நோக்கி கெஞ்சினான். இந்த இடத்துல இந்த வசனம் ஓசியா 12:4 சரியா வாசிக்க வேண்டும். அவன் தேவனிடத்துல அழுது கெஞ்சுகிறான். ஆனால் இந்த தூதனோடு கூட அவன் போராடி கொண்டு அவனை மேற்கொண்டு கொண்டிருக்கிறான். 2வது தேவனிடத்துல பரிந்து பேசுகிறான். அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுது, அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க பிரதர். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பாருங்க, அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் அண்ட சராசரங்களை ஆளுகிறவர். அவரை அந்த இடத்துல அழுது கெஞ்சுகிறான். ஆனால் இந்த தூதனானவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நான் 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசியுங்கள். எசேக்கியேல் 30வது அதிகாரம் 9வது வசனம். நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ணின அந்நாளிலே என் கட்டளையினால் தூதாட்கள் கப்பலிலே போவார்கள். பாருங்க, என் கட்டளைகளினால் தூது ஆட்கள். பாருங்க, இந்த இடத்துல தூதர்கள்ன்றத, தூது ஆட்கள் கப்பலிலே போவார்கள். கப்பலிலே போவார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களா? மனுஷனை மாதிரியே இருப்பார்கள், மனுஷனை மாதிரியே இருப்பார்கள். என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ சாட்சிகள் எனக்கு உண்டு. நான் ஒரிசாவில் ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ சாட்சிகள் இப்படிப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் ஒரு மனுஷன் உதவி செய்கிறது போல வந்து செய்திருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களை போல இருக்கிற தூதனோடு தான் இந்த இடத்துல யாக்கோபு யுத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். தேவாதி தேவனை, சர்வ வல்லவரை தொட்டு பார்த்தார். அந்த இடத்துல சர்வ வல்லவர் அந்த இடத்துல அந்த களத்துல யாக்கோபோடு கூட நின்று போராடி கொண்டிருந்தாரெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல தூது ஆட்களை என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது அந்த புருஷன் என்று சொல்லி நாம் வாசித்தோம்.
ஆதியாகமம் 32:24 ஒரு புருஷன் என்று சொல்லி பார்த்தோம். புருஷன் என்று சொன்னால் நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம், எசேக்கியேல் 10 3வது வசனம். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் பாருங்க, அந்த புருஷன் என்று சொன்னால் இங்கு ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிறது. வேதத்தில் குறிப்பிடும் போது அந்த புருஷன் எப்படி என்று சொன்னால் வாசிங்க 6வது வசனம் வாசி. அவர் சணல் நூல் வாங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, அவர் சணல் நூல் தரித்திருந்த புருஷனை நோக்கி, இங்க பாருங்க, அவர் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர். ஏன்னா அங்க முந்தின வசனங்கள் எல்லாம் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அவர் பேசுகையில் அவர் சணல் நூல் அங்கியை தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன் சக்கரங்களில் நடுவில் இருந்து அக்கினியை எடு என்று கட்டளையிட்டவுடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான். பாருங்க, இந்த இடத்துல புருஷன் தூதனை நோக்கி தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன். அப்போ தூதன் புருஷன் என்று சொன்னால் அந்த இடத்துல தூதன், யாக்கோபோடு கூட சண்டையிட்டவன் தூதன். அந்த தூதனை நோக்கி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறதை செய்கிறவன் தான் புருஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, நான் சொல்லுகிறேன், ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும் போது சரியாய் தியானிக்க வேண்டும். அப்படிதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 45வது அதிகாரத்தை கூட எடுத்து அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, நான் தேவனுடைய கரத்துக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், நான் தேவனுடைய கரத்துக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இதெல்லாம் தவறானது. தேவனுடைய கரத்துக்கு யாரும் கட்டளை கொடுக்க முடியாது. அப்படிதான் ஒரு பாஸ்டர் சொல்றார், எப்போ பார்த்தாலும் நான் ஆண்டவருடைய கரத்துக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஒரு முறை கொரோனாவுக்கு கட்டளை கொடுத்து அவர் கொரோனா வந்துடுச்சு. அவருக்கு கொரோனாவுக்கே கட்டளை கொடுக்க முடியாது. அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ முதல்ல ஆண்டவர் கொடுத்த கட்டளையை கைப்பற்று, அது போதும், நீ ஆண்டவர் கட்டளையிட்டது போதும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அநேகர் இப்படி தான், இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய கரத்துக்கு. அந்த வசனம் எப்படி வரும் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் நாம் 11வது வசனம் வாசிக்கிறோம். என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுவாயா, அப்படி வரணும், ஒரு கொஸ்டின் மார்க் வரணும் அங்க. என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுவாயா. இவங்க கட்டளை இந்த டிரான்ஸ்லேஷனை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வானத்திலிருந்து இது விழுந்துருச்சு, இதில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் நான் செய்வேன். அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிக்கணும். ஆண்டவருடைய கரத்துக்கு யாருமே கட்டளை கொடுக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, என்னுடைய கரத்துக்கு கட்டளை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மனுஷனை என்ன சொல்றாருன்னு சொன்னா 9வது வசனத்துல, மண்ணோடு கொத்தவனாய் இருக்கிற நீ மண்ணோடு, நீ சாதாரண உடைஞ்சு போன மண் ஓடு, நீ என்னோடு வழக்காடுறியா, நீ என் கரத்துக்கு கட்டளை கொடுக்குறியா, கட்டளை கொடுக்க முடியுமா என்னுடைய கிரிகளை குறித்து என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படியானால் நாம் தேவனை குறித்து சொல்லும்போது ஜாக்கிரதையாய் சொல்ல வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.